ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடா குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல மணக்க முருங்கைக்கீரை கடையல் மண் சட்டியில் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சீசனில் முருங்கைக்கீரை உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இந்த முருங்கைக்கீரையை வாரம் 2 முறை எடுத்துகிட்டு வாங்க. இரத்த சோகை இருக்கவங்களுக்கு இதை விட பெஸ்ட் மெடிசன் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாதி பாசிப்பருப்பு பாதி துவரம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் எடுத்துகிட்டு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன சைஸ் 2 பழுத்து தக்காளி நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. 4-5 பல் பூண்டு இது கூட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பெருங்காயம் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் ஏன் சேர்த்துக்கிறேன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துக்கும் போது பருப்பு நல்லா வெந்து வரும், அதுக்காக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறோம். விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி, அதுக்காக விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மையாக வெந்து வந்துடும். முருங்கைக்கீரை கடையலுக்கு நம்ம சேர்க்குறதுனால பருப்பு நல்லா வெந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு தக்காளி நம்ம போட்டிருக்க பொருள் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ நம்ம மண் சட்டி எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகமும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இது கூட 3 காஞ்ச மிளகா நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன், காரத்துக்காக போடுறோம். இது கூடவே 4-5 பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம போட்டிருக்க மிளகா சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை 5 நிமிஷத்துக்கு மேலே வேகக்கூடாது. அப்படி வெந்தால் அதோட சத்தும் போயிடும், கசப்பும் எடுத்துரும். முருங்கைக்கீரையை நல்லா அலசிட்டு அதில் குட்டி குட்டி தண்டுலாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே அலசி எடுத்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முருங்கைக்கீரையை சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சு நீங்கள் வேக விடக்கூடாது, அதோட நிறமும் மாறிடும். இப்போ முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும். நல்லா வதங்கி வரப்போ நல்லா சுருண்டு வரும். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்க்கும் போது அது கலர் மாறவே மாறாது. 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சேர்க்கும் போது அந்த சர்க்கரையோட இனிப்புலாம் உங்களுக்கு தெரியாது. இப்படி சர்க்கரை சேர்க்குற போது அதோட கலர் மாறவே மாறாது. உங்களுக்கு கீரை எவ்வளோ போட்டாலும் நம்மளுக்கு சுழண்டு வந்துடும், கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் வதக்கி விடுங்க, லைட்டாக சிம்மில் வச்சுட்டு வதக்கி விடுங்க 1 நிமிஷத்துக்கு மட்டும். முருங்கைக்கீரை வதங்குறப்பயே பாதி வெந்துடும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் வேக வச்ச துவரம்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துவரம்பருப்பு பாசிப்பருப்பு 2மே கலந்து கூட யூஸ் பண்ணலாம். இது கூட தேவையான உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், பச்சை நிறம் மாறாமல் இருக்குது. மண் சட்டியில் செய்யும்போது அதோட மணமும் அதோட சுவையும் அதோட நிறமும் மாறவே மாறாது. இப்போ இந்த குழம்பை 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். காரம் இன்னும் தேவைப்படுறவங்க 1/2 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் கலந்துக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் முருங்கைக்கீரையை வேக வைக்காதீங்க. இப்போ மண் சட்டியில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி கடைஞ்சி விடலாம். முருங்கைக்கீரை நல்லா கடைஞ்சி வராது, மற்ற கீரை மாதிரி. லைட்டாக நீங்கள் கலந்து விட்டால் போதும், மிக்சியிலலாம் போட்டு அரைக்க வேண்டாம். இந்த முருங்கைக்கீரையை ஒரு முறை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க. முருங்கைக்கீரையில் நிறைய மெத்தட் இருக்குது, நான் ஒன்றா உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த சீசனில் கிடைக்கிற ஒவ்வொரு காய்கறிகளாக இருக்கட்டும் பழங்களாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இப்போ சூடான சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை கடையில் போட்டுட்டு தொட்டுக்க ஒரு அப்பளம் மட்டும் வச்சு நல்லா பசு நெய்யை விட்டு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த முருங்கைக்கீரை கடையல் வரும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லேயும் லாங் வீடியோஸ்லேயும் போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.